வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அண்ணன் ஜேக்கப் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக சேர்ந்து பாடுவோம்.
wanted to see the glory of God, and it was revealed unto him. Today, if you desire to see the glory of God, God will reveal himself unto you. தேவ மனிதனாகிய மோசே தேவ மகிமையை பார்க்க விரும்பினார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்களும் திறக்கப்படும். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவற்றுள்ள
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கும் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பராகிய இயேசுவின் மந்தைக்குள்ளாக ஓடி வாருங்கள். துதி ஆராதனையிலே இணைந்து பாடுங்கள். ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்தவர்களாய் நீங்கள் பாடும் பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாக மாறும். ஆமென்.
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இப்பொழுதும் ஒரு சில தனி பாடல்களை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. பார்வோனின் சேனைகள் உன்னை தொடர்ந்து வந்தபோது தம் கரத்தால் செங்கடலை பிளந்தாரே. பார்வோனின் சேனைகள் உன்னை தொடர்ந்து வந்தபோது கரத்தால் செங்கடலை பிளந்தாரே. இஸ்ரவேலை காக்கிறவர் நம் தேவனே, அவர் மாறினாரே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இனியும் கலங்குவதே நீயும், இனியும் கலங்குவதே. வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகிற ஒரு நிலைமையில் உங்களுக்கு இருந்தால் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வகையில் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். இதோ உங்களை நடத்தி செல்வதற்காக என்றைக்குமே அவர் அவளோடு கூட காத்திருக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுப்போமா? வனாந்திர யாத்திரையில் நீயும் சோர்ந்து போகையிலே தம் சமூகம் உன்னுடனே இருந்ததே. வனாந்திர யாத்திரையில் நீயும் சோர்ந்து போகையிலே தம் சமூகம் உன்னுடனே இருந்ததே. இஸ்ரவேலை நம் தேவனே, அவர் விலகினாரே. இஸ்ரவேலே, உன்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற இந்த ரேமா வேத வகுப்புகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ரேமா வேத வகுப்புகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேத வகுப்புகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியிலே வரும்பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய தயவு. அதை நினைத்தவர்களாய் நாம் ஒவ்வொன்றாய் அவர் நன்மைகள் எத்தனை ஏராளம், அதை ஒரு பேப்பரில் எழுதக்கூடாது, ஒரு நோட் புக்கில் எழுதினா அது ஏராளமாக இருக்கும். அதை நினைத்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாகிடுறாங்க. கேரல் ரவுண்ட்ஸு, ஷாப்பிங்கு, வீடுகளை ஒயிட் வாஷ் பண்ணுறது, நல்லது இவைகளெல்லாம். ஆனால் சத்துரு ஏதோ ஒரு காரணத்தை செய்கிறான் பாருங்கள். இதிலேயே நம்முடைய நாட்டமெல்லாம் போயிடுது. வருட கடைசியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உட்காருவது கிடையாது. ஏதோ ஒரு தந்திரமாக பிசாசு ஏதோ ஒன்று செய்கிறான் பாருங்கள். வருட கடைசியில் வரும்பொழுது எப்பொழுதுமே அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அநேக நாட்களாக அப்படி காத்திருப்பாங்க. ஒரு நல்ல முன்மாதிரி பாருங்கள். அப்படி தான் நாமும் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நாம் அலுவலாகவே இருந்துடக்கூடாது. அப்படி இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சத்துரு அது விரும்புகிறதே இல்லை பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கிறிஸ்தவர்கள் பரபரப்பாயிடுறாங்க. நாம் அதுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் தனித்திருக்கிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இன்றைக்கு கூட இந்த வேத வகுப்புகளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 30:1, Psalm 31. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. கர்த்தர் அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால். எப்பொழுது சொல்லுகிறார் இந்த தாவீது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். சத்துருக்கள் எப்படி மகிழ்கிறார்கள்? எப்பொழுது மகிழ்கிறார்கள்? கர்த்தருடைய பார்வை நம்ம மேல் பட்டு நம்மை அவர் உயர்த்தும் பொழுது, நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது சத்துருக்களும் அவர்கள் கண்களை நம்மேல் வைக்கிறார்கள். அதுதான் தாவீதுக்கு நடந்தது. அதனால தான் தாவீது சொல்கிறார், நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த வேத வெளிச்சத்திலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை தியானிக்கும் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசும் என்று நாம் கேட்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும். இந்த வார்த்தைக்கு மூல காரணராகிய நீர் வெளிப்படும் பொழுது அதிலிருந்து மறைப்பொருள்கள், சத்தியங்கள் எங்கள் காதுகளிலே துணிக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் போதிக்கிறவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். எங்களை போதித்து நடத்த வேண்டும் என்று உம்மை வருந்தி அழைக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால். யாராவது ஒரு உதவி செய்வாங்களா? அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எனக்கு யாருன்னா கைதூக்கி விடுவார்களா? ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்க இவங்க எனக்கு உதவி செய்திருந்தா, கைதூக்கி விட்டுருந்தா இன்றைக்கு நான் நல்லா இருப்பேனே நீங்கள் நினைக்கலாம். என் நண்பன் எனக்கு கைதூக்கி விட்டிருந்தா நல்லா இருக்குமே என்று நினைக்கலாம். இப்படி தான் யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் தாவீதை பாருங்கள், சொல்லுகிறான், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால். கர்த்தர் கை தூக்கி எடுத்தபடியினால் என்று கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். அங்கே தான் தாவீது நிற்கிறார். இன்றைக்கு கை தூக்கி விடுகிறார்களோ இல்லையோ, கை விட்டு விடுகிறவர்கள் ஏராளம் பேர். அவங்க உதவி செய்வார்கள் என்று நினைத்திருப்பீங்க.
ஆனால் அவர்கள் ஒருவேளை காலை வாரிட்டு இருப்பாங்க. உதவி செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு கை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கும் பொழுது அவர்கள் கை தூக்கி விடாமல் கைவிடுவது விட உதவி செய்யாமல் இருந்தாலே நன்றாக இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே கை தூக்கி எடுக்கிறவர். அதைத்தான் எபிரேயர் 2:16 சொல்லுகிறது பாருங்கள். ஹீப்ரூஸ் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாராம். தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லையாம். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வெள்ளமான சூழ்நிலை, நிறைய மழை பெஞ்சு அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அப்போது ஒரு ஆள் தன்னுடைய வீட்டு கூரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டானா. அங்கே போகிறவங்கெல்லாம், தப்பிச்சு போகிறவங்கெல்லாம் சொன்னாங்க, அப்பா வந்துடுப்பா, வெள்ளம் அதிகமாகுது. அவன் சொன்னானா, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அந்த சாமி வரட்டும், எனக்கு உதவி செய்யட்டும். அவர்களும் போயிட்டாங்களாம். இவன் உட்காந்தே இருக்கானா. அடுத்தது ஒரு போட்டு வந்துச்சான். ஒரு போட்டில் வந்தவங்க கூப்பிட்டாங்களாம், ஏப்பா வந்துடுப்பா, ரொம்ப அதிகமான தண்ணி சேர்ந்துன்னே இருக்குது, வெள்ளம் அதிகமாகுது, அடிச்சுட்டு போயிட்டு போகிறேன். என்ன இல்லை கடவுள் காப்பாற்றிட்டேன், என்ன நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டானா. கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்கள், வெள்ளம் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஹெலிகாப்டர் வந்துச்சான். ஹெலிகாப்டரில் அந்த ஏணியை போட்டிருக்கான். போட்டால் சொன்னான், நான் பார்த்துட்டு, வேண்டாம் கடவுள் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் போங்க, எப்படின்னா போடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வெள்ளம் வந்தது, அடிச்சுட்டு போனான், செத்து போயிட்டான். மரித்த பின்பு கடவுள்கிட்ட போனானா. போன உடனே ரொம்ப கோபமாக கேட்டானா. என்ன கேட்டானா, என்ன ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்வீங்க என்று நான் நினச்சேன், என்ன உதவியே செய்யலையே, நீங்கள் காப்பாற்றவே இல்லையே. ஆண்டவர் சொன்னாராம், நான் தான் உனக்கு முதல்ல ஆட்கள் அனுப்பிச்சேன், வா உனக்கு வந்துடு, அந்த வெள்ளத்திலேருந்து வந்துடுன்னு சொல்லி நான் தானே அனுப்புனேன். அடுத்ததாகவும் போட்டில் ஆட்கள் வந்தாங்களே, அது நான் தானே அனுப்புனேன். கடைசியாக ஹெலிகாப்டரில் காப்பாற்ற வந்தாங்களே, அவர்களையும் நான் தானே அனுப்புனேன். இவர்களுக்கெல்லாம் செவி கொடுக்கலையாப்பா, நான் தானே அனுப்புனேன். கடவுள் வருவார் காத்திருந்தே, நான் தானே அனுப்புனேன்னு சொல்லி சொன்னாங்களாம். சில நேரங்களில் பாருங்கள், நம்மை கை தூக்கி விடுகிற ஆட்களை தேவன் அனுப்புகிறார். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், ஆண்டவரே நேரடியாக வரட்டுங்க, அப்போ தான் நான் திருந்துவேன், அப்போ தான் எனக்கு உதவி வந்த மாதிரி. ஆண்டவர் அநேக நன்மைகளை அநேகர் மூலமாக நமக்கு அனுப்புகிறார், கை தூக்கி விடுகிறார். ஆனாலும் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நம்முடைய எண்ணமெல்லாம் கடவுள் நேராக வரணும் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் பாருங்கள், யார் கை தூக்கி விட்டது? அவன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன், துதிக்கிறவன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயரில், அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கலையா. அதில் பேஷன் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், கவனிங்கள். For it is clear that he didn't do this for the angels, but for all the sons and daughters of Abraham. The sons and daughters of Abraham. தமிழிலே, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு, வித்துக்கு கை கொடுத்தாராம். இந்த தேவ தூதர்கள் யார்? யாருக்கு அவர் கை கொடுக்கவில்லை? ஆண்டவரை துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தேவ தூதர்கள். அதில் அநேக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், திரளான கூட்டம் இருக்கிறது. காப்பாற்றும்படியாக ஏற்படுத்தப்பட்ட தேவ தூதனும் இருந்தான், கேரு. அவன் யார்? தள்ளப்பட்ட அந்த கேரு யார்? சாத்தான் என்று சொல்லுகிறோமே, அவன் யார்? அவன் தேவனால் முழுமையாக உருவாக்கப்பட்டவன். ஆனால் தேவனுக்கு மேலாக தன்னுடைய ஸ்தானத்தை அமைப்பேன் என்று அவன் எண்ணத்திலே பாவம் செய்த பொழுது அவன் தள்ளப்பட்டான். அவனோடு சேர்ந்து அநேக தூதர்களும் கீழே தள்ளப்படுகிறார்கள். அவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை பாருங்கள், இந்த தூதர்களிலே பலதரப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள்.
தேவ தூதர்களே நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க பாருங்க. ரட்சிக்கப்படுகிற ஒரு நிமித்தமாக அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறதா. பரலோகம் திடீர்னு மகிழும் பொழுது அப்படியே என்னன்னு பார்த்தா ஒரு பாவி மனம் திரும்பிட்டான். அப்படி தானே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது, பாவ உளையான சேற்றிலிருந்து தெரிந்து கொள்ளும்போது அங்கே பரலோகம் மகிழ்ந்திருக்கும். இப்பேற்பட்ட பாவியை ஆண்டவர் ரட்சித்தாரே, அவர் காப்பாற்றினாரே, மனம் திரும்பிட்டானே என்று பரலோகம் மகிழக்கூடிய அந்த நேரம் பாருங்க. அப்போ தூதர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகளாம். இன்னொரு தூதர்களை பாருங்க, காப்பாற்றுகிறவர்கள். அதே தான் சங்கீதம் 91:11 சொல்லுகிறது பாருங்க. அவங்களாம் கார்டிங் ஏஞ்சல்ஸ். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இவர்களாம் நல்ல தூதருங்க. ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து உதவி செய்கிறார்கள். பணிவிடை செய்கிறவர்களை பார்த்தோம். இவர்கள் காப்பாற்றுகிறவர்கள். அதே போல தான் பாருங்க, தேவனை துதிக்கிற பிரேசிங் ஏஞ்சல்ஸ், துதிக்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ரெவலேஷன்ஸ் 4:8, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தேவதூதர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற தேவதூதர்கள். ஆனால் எபிரேயர் 2:16 எதை சொல்லுகிறது? தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் அவர்கள் யார்? யார் அந்த தேவ தூதர்கள்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 14 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 14 verses 12 to 14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வட புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இவன்தான் பழைய பாம்பாகிய சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன். இவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டவனோடு சேர்ந்து ஒரு கூட்டம் தேவ தூதர்களும் பொல்லாதவர்களாக மாறி விழுகிறார்கள். அதனால்தான் ஆதியாகமத்தில் பாருங்கள், அதிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். அது நான் ஆண்டவர் உண்டாக்கினது எல்லாமே நன்றாக இருக்கும். அது 2ஆம் வசனம் பாருங்கள், பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. ஏனென்றால் அந்த முதல் வசனத்திற்கு 2ஆம் வசனத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இவன் தள்ளப்பட்டவன் அதை சீர்குலைக்கிறான். அதை குறித்து தான் பாருங்க, அவனை குறித்து தான் யூதா 1:6 நாம் வாசிக்கிறோம். ஜூட் 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இவர்கள் யார்? லூசிஃபரோடு கீழே விழுந்தவர்கள். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை அப்படி விட்டு விடவில்லை. பொல்லாதவர்கள் இவர்கள், பொல்லாத தூதர்களை நித்திய ஆதி மேன்மையை, ஆண்டவர் கொடுத்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள், அவர்களை கட்டி வைத்திருக்கிறாராம். இவனுக்கு என்ன ஆசை? தேவனை காட்டிலும் இவன் மேலாக உயர வேண்டும். அவருக்கு ஆராதனை பண்ணுறாங்களே, எனக்கு பண்ணட்டுமே. மியூசிக் பாருங்க, அவன்கிட்டவே இருந்தது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளல. அக்கிரமம் அவனிலே காணப்பட்டது. அவன் தள்ளப்பட்டான். அவனோடு சேர்ந்த தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களிலே கொஞ்சம் பேர் அப்படியே கட்டி வைத்திருக்கிறாராம் பாருங்க. அதுதான் சொல்லுகிறது. இவனுக்கு என்ன? ஆண்டவருக்கு வர்ஷிப் நடக்குது, ஆண்டவரை துதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள், அவனுக்கு வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் தூதர்களை நாம் ஆராதிக்கக்கூடாது, அவர்களை வணங்கக்கூடாது. யோவான் கூட பாருங்க, தனக்கு முன்பாக தோன்றின தூதன் பாதத்தில் விழுந்த பொழுது ஆராதனை தேவனுக்குரியது என்று அவன் சொல்லுகிறான். கொலோசியர் 2:19 நாம் வாசிக்க கேட்போம். மாயமான தாழ்மையிலும்
தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களுக்கு பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள். தேவ தூதர்களை நாம் தொழுது கொள்ளக்கூடாது. அதேதான் கொலோசியர் 1:16 என்ன சொல்லுகிறதுன்னு நாம் கவனிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அதில் சாத்தானாகிய பிசாசு, இந்த தூதர்கள் தள்ளப்பட்ட பொழுது அவர்கள் அதை விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லையாம். யாருக்கு கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தாராம். எபிரேயர் 2:16 அதை தான் சொல்லுகிறது பாருங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. அதனால்தான் சாத்தானுக்கு மனுஷர் மேலே அவ்வளவு பொறாமையும் அவன் மனிதர்கள் மேலே அவன் ஆதிக்க செலுத்த விரும்புகிறான். ஏனென்றால் அவன் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவன். ஆனால் மனுஷனும் பாவம் செய்தான், தேவ மகிமை அற்றுப்போனவனாய் மாறினான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய சொந்த சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை தூக்கி எடுக்கிறார், கை கொடுத்து தூக்கி எடுக்கிறார். அதற்காக தானே அவர் பூலோகத்திற்கு வந்தார். என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஆனால் தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. சங்கீதக்காரனும் அதை தானே சொல்லுகிறான், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அதனால்தான் மனிதர்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு பிரியப்படுகிறார். கை தூக்கி எடுக்கும் நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆபிரகாமின் சந்ததி என்று அநேகர் ஆண்டவராக இயேசு வாழ்ந்த காலத்திலே சொல்லிக் கொண்டார்கள். ஆபிரகாம் சந்ததி என்ன அப்படின்னு? ஆபிரகாமின் சந்ததி, ஒரு கூட்ட மக்கள் நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்றார்கள். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமின் சந்ததி என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொள்கிறது. ஆனால் அவர்கள் அப்படி சொன்னார்களே ஒழிய வேதத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. முன்னால் இருக்கிற ஆண்டவராக இயேசு வார்த்தையின் ரூபம் அங்கே வெளிப்பட்டிருக்கிறார். வார்த்தை மாம்சமாகி அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர்களுக்கு தெரியவில்லை. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்னை கூப்பிட என்றார். இன்றைக்கு கூட பாருங்க, அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். கண்கள் கூட இருக்கிறது. ஆனால் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற மக்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது, அந்த உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய வைராக்கியமும் வாஞ்சையும் மிகவும் மற்றவர்களை காட்டு பாரம்பரிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவர்கள் தேவனை துதிக்கிற ஜனங்களாக மாறிவிடுகிறார்கள். உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்க. கல்லுகள் துதிக்கும் என்று சொன்னார். நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, அது உண்மைதானே. ஒரு கூட்ட மக்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னார்கள். அவர்களை குறித்து பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இருக்கிறதே, எப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களிலே அப்படியே உழன்றிருப்பாங்க. எங்களுக்கு மோசே தெரியும், எங்களுக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். இன்றைக்கு அப்படி தானே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். அவர்களை குறித்து பாருங்கள், அந்த பரிசேயர்கள் எல்லாம் அவர்கள் சரியாக கரெக்டாக இருப்பாங்க. அது மாத்திரமில்லை, அவர்கள்ட்ட மாரல் இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும், செலஸாக இருப்பாங்க. ஆனால் சுய நீதி நிறைந்தவர்களாக இருப்பாங்க.
எல்லாம் போச்சே, சுயநீதி இருந்தால் எல்லாம் வீணாக போயிடுமே, அப்படி தானே சொன்னார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே இந்த பரிசேயரை குறித்தும் சதுசேயரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒருவன் ஆண்டவரை ஒரு விருந்துக்கு அழைக்கிறான். அழைத்தபோது ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே வந்து ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றி தலை மயிரினால் அதை துடைக்கிறான். அப்படி துடைக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், இவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா இவர் தொட விடுவாரா? ஆண்டவர் அதான் சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று. இவனுடைய நிலைமையை பாருங்கள். இவனும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறவன், ஆனால் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி இவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவை குறை சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் அப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கிறது. இவர்கள் பாவிகள், பாவத்தோடு இணைந்திருக்கிறவர்களோடு இவர் போய் பந்தி இருக்கிறாரே, அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாரே, இவர் தொடுகிறது யாரு தெரியலையே, இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்க, அந்த பரிசேயர்களை குறித்து மத்தேயு 23:13 - 29 முடிய அதன் சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் வந்த பொழுது அவரை பார்க்கும்படியாக அநேகர் வருகிறார்கள். அதை தான் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் வந்த போதிலும் அவரிடத்தில் போய் அநேகர் பரிசேயர் வேதபாரகர் இவங்கெல்லாம் போய் ஞான ஸ்நானம் பெற போகிறாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறான். வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார் என்று சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசுவையும் பாருங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இந்த கூட்டம்தான் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் இருந்த கூட்டம். எங்களுக்கு ஆபிரகாம் தெரியும், ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையான யார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதை குறித்து நாம் பார்க்க தான் போகிறோம். பரிசேயர்கள் அப்படி தான் இருந்தாங்க. கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனசே இல்லை. அப்பேற்பட்ட காலகட்டம். அவர்களை குறித்து பாருங்க, அவர்களும் போகிறது இல்லையா, வருகிறவர்களையும் தடுத்து போகிறாங்களாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோக ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் வந்திருக்கும் பொழுது உங்களிடத்தில் பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொன்னார். அதில் நுழையாதபடிக்கு இவர்கள் மக்களை பூட்டி போடுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட வர்றவங்களை இவர்களே தடுக்கிறார்கள். இயேசு சொன்னார் பாருங்க, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. சீஷர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மிருகங்களை குறித்து அல்ல, மற்றவர்களை குறித்து அல்ல, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள் உள்ளே வராதபடி. இவர்களே தடையாக இருக்கிறார்கள். யார் வழிகாட்ட வேண்டுமோ, யார் அணைக்க வேண்டுமோ, பாவிகளை நேசிக்க வேண்டுமோ, அழைக்க வேண்டுமோ, இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டுமோ, அவர்களே தடையாக இருக்கிறார்கள். அதுதான் அப்படி தான் இருந்திருக்காங்க பாருங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார் மத்தேயு 3:8 மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நம்முடைய கனிகள் நம்ம யார் என்று காட்டிவிடும். ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் குணங்களை மாற்றுகிறார். மாற்றப்பட்ட போது அந்த கனிகள் நல்ல கனிகளாக இருக்கிறதா? என்றைக்காவது மாமரம் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்துருக்கிறதா? இல்லவே இல்லை பாருங்கள். மாமரம் மாம்பழத்தை தான் கொடுக்கும், விதவிதமாக கொடுக்குது. விதவிதமான மாமரம் இருக்கிறது, மாம்பழங்கள் இருக்குது. அதில் என்னைக்காவது ஆரஞ்சு பழத்தை பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. அது எந்த மரமோ அந்த கனி தான் கொடுக்குது. ஆனால் மனுஷர்கள் பாருங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது
பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்றார். பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் நல்லவர் என்பதை காண்பிக்கிறார் பாருங்க, சொல்றார் பாருங்க. அப்படி தன்னுடைய பிள்ளைகள் கனிகளை, நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். இந்த காலகட்டத்தில் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் தூதர்களுக்கு உதவி செய்யல, கை கொடுக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசேயரும் சதுசேயரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் அதன்படி நடக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உண்மையான ஆபிரகாமின் சந்ததிக்கு யாருக்கு கை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29 வாசிக்க கேட்டோம் அல்லவா? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியா, வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் சுதந்திரர்கள், வாக்குத்தத்தின் பிள்ளைகள். நீங்கள் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காத தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு, வித்துக்கு, பிள்ளைகளுக்கு கை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சம்பவம் இருக்கிறது. அவனும் ஆபிரகாமின் சந்ததி அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And Jesus said unto him, this day is salvation come to this house, for so much as he also a son of Abraham. யாரை பார்த்து சொல்லுகிறார்? சகேயு என்ற ஒரு மனிதனை பார்த்து அவர் சொல்லுகிறார். அவனை எங்கே பார்த்தார் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாய் நடந்து போகையில், பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே எரிகோ வழியாக கடந்து போகிறார். அப்பொழுது ஆயக்காரருக்கு தலைவன், பப்ளிக்கன். ஆயக்காரன்னா டாக்ஸ் கலெக்டர். பாருங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ரோமர்கள் அரசாளுகிறார்கள். அதில் ஒரு பதவி இவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு திரவியம் கொடுத்து சம்பாதிச்சிருப்பான் பாருங்க. சாதாரண ஆள் இல்லை. அவன் ஆயக்காரருக்கு தலைவன். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானமாய் இருந்தானா. நல்ல பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆனால் உள்ளத்துக்குள்ளாக ஒரு வாஞ்சையும் ஆசையும் இருக்கிறது பாருங்க. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அதே தான் பாருங்க, எரேமியா 29:13 அதுதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன உண்மை பாருங்க. இவன் மனதுக்குள்ளாக எப்படியாவது இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடு தேடுறான். ஆனால் தேடி போனவன் என்ன செய்கிறான்? ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறிக்கொண்டானான். காட்டத்தி மரம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்க்கிறார். இவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். முயற்சிகள் பாருங்க. காட்டத்தி மரம் ஏன் அத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அதில் சில காரியங்கள் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை எப்படியாவது மூடணும். அதற்காக என்ன செய்கிறார்கள்? அத்தி இலைகளினாலே ஒரு உடையை உண்டு பண்ணி கொள்கிறார்கள்.
ஆதியாகமும் 3:7 அது நாம் பார்க்கலாம் பாருங்க. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, சொந்த முயற்சி, சொந்தமாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறான் தன்னுடைய பாவங்களை, தன் நிர்வாணத்தை மறைக்க. அது என்ன? பாரம்பரியங்கள். இன்றைக்கும் கூட பாருங்க, சொந்த பாரம்பரியங்கள், இதை வைத்துக்கொண்டு எல்லாம் நானே மூடி மறைச்சிக்கிடுறேன். ஆண்டவரிடத்தில் வெளியரங்கமாய் எல்லாவற்றையும் சொல்வது கிடையாது. இவளெல்லாம் சுயநீதிகள், சுயநீதி என்ற அந்த அத்தி இலைகள் பாருங்க, ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம். எனக்கு இது இப்படி தான் நடக்கும், இதுதான் இருக்கிறது, எங்களுக்கு மோசே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்படி அத்தி இலைகளினால் தங்களுக்கு கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டுகிறாங்களாம், தங்கள் நிர்வாணத்தை மறைக்க. ஆனால் அது அங்கே தேவைப்படல பாருங்க. சுயநீதிகளும் மற்ற காரியங்களும் அங்கே மூடி மறைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்துவித்தார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. ஆதியாகமம் 3:21 நாம் அதை பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும், என்ன நல்ல தேவன் பாருங்க, ஆதாமுக்கு மாத்திரம் இல்லை, அவன் மனைவிக்கும் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் தன் பிள்ளைகளை பாருங்க. அவர் கை தூக்கி எடுக்கிறவர், அவர் கை கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர் பாருங்க. தேவதூதர்களுக்கு இதை செய்யலை, தம்முடைய பிள்ளைகளாக தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுடைய காரியங்களில் அவர் தலையிட்டு இவைகளை செய்கிறார், உடுத்து வைக்கிறார் பாருங்க. ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினாராம். உன்னுடைய பாரம்பரியம் வேண்டாம், உன்னுடைய முயற்சினால் நீ உன்னுடைய பாவங்களை மூடி மறைக்க முடியாது, நான் அதற்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் அதை காண்பிக்கிறார் பாருங்கள். அதுதான் உண்மை, ஆண்டவர் அதை செய்கிறார். லூக்கா 19:5 பாருங்கள். லூக்கா 19:5, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, ஆண்டவர் மிக உயர்ந்தவர், அவர் வல்லமையில் சிறந்தவர், தேவாதி தேவன், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். அப்பேற்பட்ட தேவன் இந்த சகேயுவை அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அவனை பார்க்கிறார். அவருடைய எண்ணங்கள் அவனோடு இணைந்து விட்டது பாருங்க. எப்பொழுது சகேயு அவரை முழு இருதயத்தோடு அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினானோ அப்பொழுதே ஆண்டவர் அவனுடைய காரியங்களை அறிந்து விட்டார் பாருங்க. அதனால்தான் அந்த இடத்துல வந்த உடனே அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, சகேயுவேன் பேர் சொல்லி கூப்பிடுறார். எப்படி தெரியும் இவருக்கு பேர்? ஆண்டவர் பாருங்க அறிந்திருக்கிறார் பாருங்க. தன்னுடைய பிள்ளையினுடைய பேரை அறிந்திருக்கிறார். சகேயுவே என்று கூப்பிடுறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுக்கு. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இந்த காட்டத்தி மரமெல்லாம் வேண்டாம், உன்னுடைய பாரம்பரியம், உன்னுடைய சுயநீதி, உன்னுடைய காரியங்கள், இப்படி தான் நான் ஆண்டவரை தேடணும், இந்த காரியமெல்லாம் வேண்டாம், இயேசுவை இப்படி தான் நான் அடைய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், இதெல்லாம் வேண்டாம், நீ இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. இன்றைக்கு கூட ஆண்டவர் பாருங்க, இயேசு நம்மை பார்த்து அழைக்கிறார் பாருங்க. உங்கள் பாரம்பரியங்களை விட்டு விடுங்க, உங்கள் சுய நீதிகளை விட்டு விடுங்க. பரிசேயர் சதிசேயர் போல உங்கள் சுய நீதியிலே வாழ வேண்டாம், அவர்கள் மாயக்காரர்கள் என்று சொல்கிறார். மாயமான வாழ்க்கை வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு கீழே இறங்கி வா, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா என்று சொன்னது மாத்திரமல்ல, உன் வீட்டிலே இன்றைக்கு நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இயேசு அவனை பேர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, பேர் சொல்லி அழைக்கிறது பாருங்க ஆண்டவர். அது ஒரு கிஃப்ட் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். அண்ணன் ஜான் ஜோசப் அவர்களோடு இருக்கும்போது நவம்பர் 27 என்றாலே அண்ணன் ஜான் ஜோசப் அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு எப்பொழுதுமே காலையில் ஒரு 11 மணிக்கு அங்கிள் தினகரன் அவர்களிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் அண்ணன் வாங்கியிருப்பார். அண்ணன் எப்பொழுதெல்லாம் செல்கிறார்களோ அப்பொழுது நான் சென்றிருக்கிறேன். அவரிடத்தில் ஒரு 15 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துட்டேன்னு உள்ளே போவார். ஆனால் 1 மணி நேரம் ஆகும் அல்லது 1.5 மணி நேரம் ஆகும், காத்திருப்போம். கடைசியாக வெளியே வரும்பொழுது எங்களை கூப்பிடுவார் உள்ளே போய் அவரிடத்தில்
ஜெபித்து கொண்டு தான் வருவோம். ஜெபிக்காத வந்ததே கிடையாது. திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது அண்ணனிடத்தில் கேட்போம், அண்ணே என்ன அவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் பேசின்னு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? அண்ணன் சொல்லுவார், கர்த்தர் எப்படி பெயர்களை சொல்லி அழைக்கிறார் என்பதை குறித்து பேசுவோன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வில்லியம் மேரியன் பிரணாம் என்ற ஒரு தேவதாசனை, 7ஆம் சபையின் தூதனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அவருடைய வீடியோ லைவ் மெசேஜ் கொடுத்து ப்ரேயர் கார்ட்ஸு கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது அந்த ப்ரேயர் கார்ட்ஸ் எடுத்துன்னு வர்றவங்க முகமறியாதவர்களாக இருப்பாங்க. அப்பொழுது முன்னால் நின்று பிரணாம் அவர்கள், உங்கள் பெயர் இது, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, நீங்கள் இந்த காரில் வந்திருக்கீங்க, இந்த வீட்டு நம்பர் உங்கள் நம்பர், ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார் போ என்று சொன்ன மாத்திரது அப்படியே சுகமாயிட்டு போவாங்க. இதெல்லாம் போட்டு பார்ப்போம் தம்பி இன்னும் அண்ணனிடத்தில் சொல்லுவாராம். அது மாத்திரம் இல்லை, அவர் மூலமாக ஞானஸ்தானம் பெற்ற சகோதரன் பாலாசிர் லாரி அவர்கள் இந்தியாவிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டவர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்றிருக்கும் போது பிரணாம் மூலமாக இவர் ஞானஸ்தானம் பெற்றவர். அவர் இடத்துல சொன்னாராம், இந்தியாவுக்கு திரும்பி போ, கோடிக்கணக்கான மக்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள் என்று. அவர் திரும்பி வந்த பொழுதுதான் மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. அவர் மூலமாகத்தான் அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஊழியத்தை பற்றி எனக்கு சொல் என்று கேட்கிறான்னு சொல்லுவாங்க. அவர் ஊழியத்தை பற்றி சொல்லு தம்பி, என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவர் ஆண்டவர் இப்படி பயன்படுத்தினார், எனக்கு அதை பற்றி சொல்லு. இதையே கேட்டுக்கொண்டே இருப்பார். இது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இதை கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அந்த தேவதாசனை ஒரு யூனிக்காக எப்படி பயன்படுத்தினார். அப்படி தான் அன்பு அண்ணன் ஜான் ஜோஸ் அவர்களையும் ஒரு விசேஷத்த வண்ணமாக ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம், இந்த காரியங்களை எடுத்து பயன்படுத்தினார் பாருங்கள். ஏறக்குறைய அவரிடத்தில் அண்ணனோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம். வெறும் ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்தோம், ஒரு 4 வருஷம் கழித்து இன்னொரு பாஸ்டர்கிட்ட இருந்தோம், இல்லவே இல்லை. ஒரே தேவ மனிதனுக்கு கீழாக ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இருந்தவர்கள். ஆண்டவர் அதனால தான் இந்த ஊழியத்தில் ஒரு பாரத்தை கொடுத்து இன்றைக்கும் பயன்படுத்தி வருகிறார் பாருங்கள். எப்படி பெயர்களை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு இந்த சகேவை பார்த்து, சகேவே இறங்கி வா என்று சொல்லுகிறார். அதே தான் தன்னுடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களுக்கும் அந்த வரங்களை கொடுக்கிறார் பாருங்க. அதை தான் சொல்ல விடுகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். சகேவை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு சகேவே இறங்கி வா, உன் வீட்டிலே இன்றைக்கு நான் தங்க வேண்டும் என்றார். ஒருவேளை தங்க வேண்டும் என்று சொல்லாமல் சகேவே இறங்கி வா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சகேவு வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை சொல்கிறார். கூட இருக்கிறவர்கள் பார்க்குறாங்க, என்ன வருது பாருங்கள். ஆண்டவராக இயேசு அவனை பார்த்த மாத்திரத்தில் அழைத்து தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார், மற்ற மனிதர்கள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் வீட்டிற்கு போய் போகிறாரே என்று முறுமுறுக்கிறாங்களாம். அதை குறித்து பாருங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கூட இருக்கிறவங்க பாருங்க, ஏனென்றால் இவனை பற்றி தெரியும். இவன் பப்ளிக்கன், ஒரு ஆயக்காரன், அநியாயமாக சம்பாரித்து வச்சுருக்கான், ஐஸ்வர்யவானும் கூட. இப்பேற்பட்டவன் வீட்டில் இவர் போய் தங்க போகிறாரே என்று முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் படும்பொழுது உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் ஒருவேளை முறுமுறுக்கலாம். இவனை போய் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா, இவனை போய் ஆண்டவர் நேசிக்கிறாரா, இவன் கூட போய் தங்க போகிறேன்றார, இவனோட ஆண்டவர் இருக்கிறாரே என்று முறுமுறுப்பார்கள். ஆனால் சகேவு பாருங்க என்ன செய்கிறான், அவரை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனானா.
அது லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்ன உடனே அவன் சீக்கிரமாய் தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு அந்த மரத்திலிருந்து இறங்கி வருகிறான். அதனால தான் அத்திமரம் மிக முக்கியமானது. பாருங்கள், ஒரு இடத்துல ஆண்டவருடைய சீஷர்கள் போகும்பொழுது பசியாக இருக்கிறாங்க. அத்திமரத்தை பார்க்குற, ஏதாவது புசிக்க பழம் இருக்கிறதான்னு பார்க்குறார். ஆனால் இலைகள் எல்லாம் நல்லா இருக்கிறது, பார்க்கிறதுக்கு இலை எல்லாம் அதில் கனி இருக்கிறது போல காமிக்குது. ஆனால் கிட்ட போகை அது பார்க்கும்போது அதில் கனி இல்லை. ஆண்டவர் அதை உன்னிடத்தில் கனியை ஒருவனும் புசிக்காது இருப்பான்னு சொன்ன உடனே போய் விடுகிறார்கள். அடுத்த முறை வரும்பொழுது அது பட்டு போயிட்டான். பேதுரு பார்த்து அதை சொல்லுகிறார், ஆண்டவரே இது பட்டு போயிற்று. ஆண்டவர் எப்போ அதில் கனி இல்லை, அது பார்ப்பதற்கு கனி கொடுக்கிறது போல இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. நற்கனிகளை தேடுகிற காலங்கள் பாருங்கள். அத்திமரம் அதில் கனி இல்லாமல் போய்விட்டது, அது பட்டு போச்சு. அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து சகேயு சீக்கிரமாக இறங்கி வர்றான். இறங்கி வந்த உடனே வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்ன உடனே அவன் சந்தோஷமாய் அவரை அழைத்து கொண்டு போகிறான். இவங்களெல்லாம் கூட இருக்கிற மக்கள், அங்கே சூழ்ந்து இருக்கிறவர்கள் யார் தடையாக இருந்தாங்க, ஏற்கனவே சொன்னேன்னு பாருங்கள். ஏற்கனவே அவர்களெல்லாம் தடையாக இருந்தவங்களெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டா. இயேசு இந்த பாவியான மனுஷனிடத்தில் போகிறாரே, இவன் வீட்டில் போய் தங்க போகிறேன்றாரே, ஒரு ஜபம் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே, ஒரு சுகமாக என்று சொல்லி அனுப்ப வேண்டியது தானே, வீட்டில் வேற போய் தங்குறேன்றாரே சொல்லி முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுக்கிறது மாத்திரமல்ல, லூக்கா 19:7 பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார். பாவியான மனுஷன் என்று யார் தீர்க்க வேண்டும்? பாவம் செய்யாதவன் தானே தீர்ப்பு சொல்ல வேண்டும். பாவம் அறியாத ஆண்டவராக இயேசுவே அந்த பாவியான மனுஷன் இவன் சொல்கிறாங்களே, அவர் வீட்டுக்கு போகிறார். ஆனால் மனுஷர் பாருங்க, தன்னுடைய பாவத்தை எண்ண மாட்டான், தன்னுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை பார்க்க மாட்டான், ஆனால் மற்றவர் கண்களில் இருக்கிற துரும்ப பார்ப்பான். இப்படி கை நீட்டும் போது, ஒரு பிரசங்கியார் சொன்னார், இப்படி கை நீட்டும் போது குறை கூழும்போது 3 விரல் பாருங்க, யார் நீட்டுறாங்களோ அவங்களுக்கு பக்கம் இருக்கிறது, ஒரு விரல் சுட்டி காட்டுது, மேலே ஒரு விரல் பாருங்க தானாக மேலே காமிக்குது. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கான், ஜாக்கிரதையார் என்று. அதானே உண்மை. இன்றைக்கு உலகம் அப்படி தானே, இயேசு இடத்துல வருகிற மக்களை பார்த்து குறை சொல்லுகிற உலகம். கூட இருக்கிறவர்களே மனிதர்கள் குறை சொல்லுகிறாங்க. இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் வீட்டுக்கு போய் போகிறாரே, அவர் எதற்காக வந்தார்? எழுந்து போனதை அவர் ரட்சிக்க வந்த தேவன். உடனே சகேயு என்ன செய்கிறான்? போகிற ஆண்டவராக இயேசு தன்னிடத்தில் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான், இவர்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறதை கவனியுங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துவேன் என்றான். சகேயுடைய வார்த்தையில கவனிங்க. ஆண்டவராக இயேசு தன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் வீட்டுக்கு போகிறாரோ இல்லையோ, அவன் உள்ளத்திற்குள்ளாக நுழைந்து விட்டார். அதுதான் உண்மை. சகேயு சொல்கிறான், நின்று சொல்கிறான், கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று அழைக்கிறான். பாருங்க, அவன் பேச்சு மாறி போச்சு. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போது அநியாயமாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறான், லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு வச்ச பணம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், அதை வைத்து தான் மக்கள் சொல்கிறாங்க இவன் பாவியான மனுஷனாச்சே. ஆனால் இயேசு என்றைக்கு உள்ள நுழைஞ்சாரோ எல்லாம் வெளியே போகுது. வெளிச்சம் ஒளி வரும்பொழுது இருள் அகன்று போகிறது. உடனே சொல்லுகிறான், ஏதாவது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியே ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் மன மாற்றம் வந்துடுச்சு. உடனே நாலத்தனையாய் 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் என்றானா. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு எப்படி வருது பாருங்க.
ரட்சிப்பு வந்த மாத்திரத்தில், இயேசு உள்ள வந்த மாத்திரத்தில் அவனுடைய குணங்கள் மாறுகிறது. நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக மாறுகிறான். எதெல்லாம் அநியாயமாக இருந்ததோ அதெல்லாம் செப்பனிட்டுக் கொள்கிறான். பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. பாருங்க, மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது. உடனே சொல்லுகிறான், நாலத்தனையாக கொடுத்துட்றேன். எதெல்லாம் அநியாயமாக வாங்கணும், அவனுடைய மாற்றத்தை கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். யாருக்கு கை கொடுத்தார் பாருங்க? தூதர்களுக்கு கை கொடுக்காத ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு, வித்துக்கு அவர் கை கொடுக்கிறார், கை தூக்கி எடுக்கிறார். உளையான பாவியாக சேற்றில் இருந்த சகேயுவை அவர் தூக்கி எடுக்கிறார், உதவி செய்கிறார். பாருங்க, அவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். சீக்கிரமாக இறங்கி வான்றார். இறங்கி வருவது மாத்திரமல்ல, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டானா. சந்தோஷம் வந்துடுச்சு. பாவம் வெளியே போதில்லை, சந்தோஷம் உள்ளே வருது. ஆண்டவர் கை கொடுத்து தூக்குகிற தேவன் பாருங்க. அதனால்தான் லூக்கா 19:9 ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். ஆபிரகாமுக்கு எப்படி, காணாத ஆபிரகாமுக்கு எப்படி இவன் குமாரனாக மாறுகிறான்? அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினானா. அவரை கண்டுபிடித்த மாத்திரத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் விசுவாசம்தான் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. இயேசு வந்தால் மாற்றம் நிச்சயம் வரும். அதான் லூக்கா 19:10 சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவர் பாருங்க என்ன சொல்லுகிறார்? எழுந்து போன சகேயுவை அதை தேடவும் ரட்சிக்கவும் என்றால். ரட்சிப்பு வந்துடுச்சே. இயேசு வந்த மாத்திரத்தில் அங்கே ரட்சிப்பு வந்தது. எதிலிருந்து ரட்சிப்பு? எல்லாவற்றிலும் ரட்சிப்பு. வெறும் உடையில் மாத்திரம் ரட்சிப்பு இல்லை, மனசில் ரட்சிப்பு. அவன் மனதிலே மாற்றப்பட்டது நிமித்தமாகத்தான் அவன் வாயிலே கன்ஃபஸ் பண்ணுறான். பாருங்க, நான் அநியாயமாக சேர்த்திருந்தா, வாங்கியிருந்தா அதை நாலத்தனையாக கொடுக்குறேன்றான். ஏழைகளுக்கு கொடுக்குறேன்றான். பாதி ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்றான். இந்த சகேயு மூவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகேயு ஓடுவான். அங்கெங்கே ஓடிய எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானோ அதெல்லாம் விடுப்பான். அப்படியே பார்த்து கொண்டு இருப்பாங்க சீசருங்க எல்லாரும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூவியை. ஒரு ஓட்டையில் அங்கே காசு பதுக்கி வச்சுருப்பான். இப்படிலாம் இருந்திருக்குது பாருங்கள். அது உண்மை தானே? இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கும்? மற்றவர்களை கை தூக்கி எடுக்கிற பதிலாக அநியாயம் செய்கிறது. ஆனால் இயேசு வரும்பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. இயேசு வந்த மாத்திரத்தில் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். உடனடியாக நற்கனி கொடுக்கிறவனாக மாறுகிறான். பாருங்கள், எதெல்லாம் தவறு இருக்கிறதோ அது தானெல்லாம் எல்லாம் மாறுது, எல்லாம் மாறுது. ஒளி உள்ளே பிரவேசிக்கும் பொழுது இருள் தானாக போய்விடுகிறது, தானாக போகுது. பாருங்க, அவனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. பாருங்க, ஆண்டவராக இயேசுனுடைய வருகை அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா 19:10, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அதனால்தான் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 30:1, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். ஒருவேளை சகேவை சுற்றி இருந்தவர்கள் சத்துருக்களாக இருந்திருப்பாங்க, அவனை தாழ்வாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு தீர்மானம் பண்ணாமல் பாருங்க, இயேசுவை பார்த்தால் அவரிடத்திலே ஒரு நன்மை பிறக்கும். அவர் எப்படியாச்சும் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டான், ஆனால் வீட்டுக்கே வந்துட்டார். இன்றைக்கு கூட நாம் என்ன செய்கிறோம்? அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை, அவரிடத்தில் பேச வேண்டும் என்று ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் உண்டாகும் என்றால், நம்மிடத்தில் அவர் குடிகொள்ள விரும்புகிறார், உள்ளத்திலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை, நீங்களே ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இயேசுவே உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லும் பொழுது மாற்றங்களை தேவன் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். அதான் உண்மை, அதான் தாவீதினுடைய இருதயம். எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல், தேவ தூதர்களை பார்த்தோம், தேவ தூதர்களுக்கு அவை கை கொடுக்கவில்லையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யார் ஆபிரகாமின் சந்ததி? விசுவாசிக்கிற நீங்களும் நாங்களும் தான்.
ஆபிரகாமின் சந்ததி. இயேசு இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? மனிதனாக எதற்காக அவதரித்தார்? இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக. அதுதாங்க கிறிஸ்மஸ். உதவி செய்கிறார். பாவத்தில் இருந்த மக்களை தூக்கி எடுக்க, கை தூக்கி எடுக்கிறவர். தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. தன் சாயல் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் கை தூக்கி எடுத்தார். அதுதான் கிறிஸ்மஸ். மற்றவர்களை நாம் கை தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லது கை விடுகிறவர்களாக இருக்கிறோமா? மாற்றிக்கொள்வோம். இயேசு வரும்பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. மற்றவர்களை பற்றி பேச மாட்டீங்க தப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீங்க. சகேயு இயேசு வந்த மாத்திரத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க? எப்போ நீங்கள் காவலில் இருந்தீங்க? இந்த சிறியரில் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய குணங்கள் கர்த்தர் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். இயேசு மாத்திரம் உள்ளே வந்தால் குணங்கள் மாறும். சுய நீதி எல்லாம் போயிடும். பெருமை, பாரம்பரியங்கள், இது இப்படி தான், நான் இப்படி தான், இதெல்லாம் போயிடும். ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். உங்களை பெயர் சொல்லி அவர் அழைக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பேரெல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துட்டோம். டிசம்பர் மாதத்திற்கு வந்துட்டோம். ஏற்கனவே நான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அநேக நேரத்தை நாம் செலவு பண்ணணும். வேத வாசிப்பிலையும் ஜெபத்திலையும் அவரோடு பேசுகிறவர்களாக இருக்கலாம். அப்படி மாறணும். ஒருவேளை நீங்கள் வேதாங்கத்தை வாசிக்கலாம், ஆனால் இயேசுவை அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். இயேசுவோடு ஒரு தொடர்பு இருக்கிறதா? அவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்களா? அவரோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள முடியுதா? அதுதான் வேணும். ஆண்டவர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிறார். பாருங்கள், சகேவை தேடி வந்தார். சகேவே என்று அழைத்தார். உடனடியாக அவன் இறங்கி வா என்று சொல்லும் பொழுது இறங்கி வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய குணங்கள் இன்றைக்கு மாற வேண்டும். நற்கனிகளை ஆண்டவர் நம்மிடத்தில் தேடுகிறார். நற்கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு கரங்களை கொடுங்க. அவர் கை தூக்கி நம்மை எடுத்தார் அல்லவா, நம்மை உயர்த்தினார் அல்லவா, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக மாறுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பெயர் சொல்லி அவர் அழைக்கிறார். அவரிடத்தில் இருதயத்தை கொடுங்க. இருதயத்தை கொடுக்கும் பொழுது உள்ளம் மாறுகிறது. மற்றவர்களை கை தூக்கி எடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். நாம் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றால் போதாது, மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் செல்ல வேண்டும். அதற்கு வாய்க்கால்களாக ஆண்டவர் உங்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சத்துருக்களுக்கு முன்பாக கை தூக்கி எடுக்கிற தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் கை தூக்கி எடுக்கிற தேவன். கீழ்ப்படியாமல் விழுந்த தேவ தூதர்களுக்கு நீர் கை கொடுக்கவில்லை. ஆனால் உம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுக்கு உம்முடைய அன்பை காட்டினீர். ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் அதற்காக தானே வந்தீர். நீர் கை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உலகமே எங்களை பார்த்து இவன் பாவியான மனுஷன், இவனிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த மனிதர்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள். ஆண்டவரே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டு எங்களை கை தூக்கி எடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவரே, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, பாவத்தினால் பாவ கரைகள் நிறைந்திருக்கிறார்களோ, அவர்களை தான் நீர் தேடி வந்திருக்கிறீர். பெயர் சொல்லி அழைக்கிறீர். என் மகனே, என் மகளே, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று நீர் அழைக்கிறீர். ஆண்டவரே, அது வீடாகிய அந்த இருதயத்தை திறந்து கொடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு கை தூக்கி எடுத்த தேவன், சகேவை மாற்றின தேவன், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், ஒவ்வொருவர் வீடுகளிலேயும், ஒவ்வொருவர் உள்ளங்களிலேயும் ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா,
உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிற மாதமாக இதை எங்களுக்கு மாற்றிக்கொடும். அநேக அலுவல்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் பரபரப்பாக இருக்காம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் நாவிலிருந்து நன்றி மாத்திரம் வரட்டும் ஆண்டவரே. துதி வரட்டாம்ப்பா, துதிகள் வரட்டும். ஜீவனோடு சுகத்தோடு இந்த பேண்டமிக்கெல்லாம் முடிந்து ஆண்டவரே, எத்தனையோ பேர் இழந்து போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஜீவனை சுகத்தையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறதே, அதற்கு நாங்கள் முதலாவது நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வீடுகளிலே நன்றாக ஜெபிக்க, நன்றாக வேதத்தை வாசிக்க, உம்மோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்த வருடத்திற்கு நுழைய முன்பாக ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கவும், நீர் செய்யும் காரியங்களை அறிந்து கொள்ளவும், உமக்கு நன்றி சொல்லவும் எங்களுக்கு கிருபைகளை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் துதிகள் எழும்பட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும், நன்றி சொல்லுவர்களாக மாறட்டும். தேவ ஆவியானவரே, நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எப்படி இயேசு வரும்பொழுது சகேயு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டானோ, அப்படி ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். ஒருவேளை ஒவ்வொரு வீடுகளிலேயும் அநியாயம் காணப்படும் என்றால் அவைகள் எல்லாம் அகன்று போகட்டும். குறைவுகள் இருக்கும் என்றால் நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களாக, தேவ வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக. கண்ணீர் கவலைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ அதை இரட்டத்தனையா திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. சகேயு சொன்னானே, 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று. உடைய பிள்ளைகள் யாராவது மற்றவர்கள் அநியாயம் செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் 4 மடங்கு திருப்பி கொடுப்பார்களாக. ரட்சிப்பு இவர்கள் வீடுகளுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் பிறப்பே நீர் வந்ததின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தீர். ரட்சிக்கிற தேவனே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்த்த அத்தனை பேரையும் உதவி செய்யும், அவர்களுக்கு உதவி செய்யும், அவருடைய ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தார், எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பலத்த கிரியைகளாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிற நேரம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதையுங்கள். உங்கள் விதைகள் நிச்சயம் பலனை கொடுக்கும். நல்ல நிலமாகிய என் அனுதின பலன் ஊழியத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த ஊழியத்தை நினைத்து ஒரு 10 ரூபாய் நீங்கள் காணிக்க அனுப்பியிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ளாக உங்களை ஆசீர்வதித்தே தீருவார். ஏனென்றால் ஊழியத்தை ஆரம்பித்தவர் தேவன்தான். அன்பு அண்ணன் சுதாகர் அவர்கள் மூலமாக இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக உதவி செய்தவர் அந்த தேவன்தான். அவரோடு இணைந்து அநேக ஆண்டுகளாக, ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒன்றாக ஊழியம் செய்தவர்கள். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக தேவன் அருள் புரிந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை காப்பாற்றினாரே, அவர் நல்லவர். இந்த ஊழியத்திற்கென்று கொடுக்கிற 10 ரூபாய் கொடுத்தாலும் கூட நிச்சயம் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் காண்பீர்கள். பல மடங்கு, 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். திரையில் காண்கிற அந்த வங்கி கணக்குகளிலே நீங்கள் அனுப்பலாம். இந்த ஊழியத்தை நினைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு பதில் தேவன் கொடுப்பார். இதற்காக ஜெபம் பண்ணுங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்தின் பல கிளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
ஆண்டவர் அபரிவிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தனி ஜபங்களில், உங்கள் குடும்ப ஜபங்களில், இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மாத்திரமல்ல, உங்களால் முயர்ந்த காணிக்கைகளை கொடுத்து உதவுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இது பூலோகத்திலே ஸ்தாபிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.